ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏடாகூட சமையலில் அற்புதமான ஒரு பீஃப் கிரேவி பண்ண போகிறேன். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கணுங்க. ரெண்டாவது அது கூட பட்டை லவங்கம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுட்டு அதில் போட்டுட்டு நல்லா வதக்கணும். நமக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மாதிரி பிங்க் கலரில் வரா மாதிரி ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் தக்காளியை போட்டுக்கணும். தக்காளியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம். மசாலா பொடியெல்லாம் உள்ளார போட்டு நல்லா ட்ரை விட்டணும். நம்ம தேவையற்ற அளவு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கணும். அப்புறம் திருப்பி உப்பு பத்தலையே ஒரு டவுட்டாக இருக்கா, லைட்டாக அப்படி உப்பு போட்டுக்கின்னு உங்களுக்கு தேவையான அளவு அதை அழகாக போட்டு கிளறிடணும். நல்லா கிளறணுங்க, நல்லா கிளறணும். கேரட்டு முந்திரி இதை ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த பீஃபை உள்ளே போட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் கலக்கிடணும். நல்லா கலக்கிட்டிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி டோனில் வரும், ஒரு ப்ரௌன் கலரில். மசாலா பொடியெல்லாம் உள்ளார போட்டு நல்லா ட்ரை விட்டணும். நம்ம தேவையற்ற அளவு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கணும். அப்புறம் திருப்பி உப்பு பத்தலையே ஒரு டவுட்டாக இருக்கா, லைட்டாக அப்படி உப்பு போட்டுக்கின்னு உங்களுக்கு தேவையான அளவு அதை அழகாக போட்டு கிளறிடணும். நல்லா கிளறணுங்க, நல்லா கிளறணும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா கலக்கணும், கலக்கிட்டு இருக்கணும். நல்லா அப்படியே ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம்னா ஆஹா, என்ன ஒரு வாசனை தெரியுங்களா. இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுறீங்க, இந்த கொத்தமல்லி அப்படியே மேலே அப்படியே லைட்டாக தூவிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணி நல்லா கிளறுங்க. கிளட்டிங்கன்னு வச்சிங்களேன், சூப்பராக சாப்பிட்டு பார்த்தோம். காரம் துவர்ப்பு எல்லாம் வேறு லெவலில் இருந்ததுங்க. நேற்று நம்ம ஏடாகூட சமையல் நீங்களும் வீட்டில் பண்ணுங்கள். சண்டேஸை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஃபேமிலியோடு சேர்ந்து குக் பண்ணுங்கள். Thank you, friends.